தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இளமதியோட அப்பா, அம்மா நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கலா மேல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க இல்லையா? எங்க பையன கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலா தான். அதுக்கான ஆதாரமே இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் பையன் பேசின வீடியோ ஆதாரத்த காமிக்கிறாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட்ட எழுதி வாங்கிக்கிட்டு நேரா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கே வந்து கலாவ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. பரமனும் பின்னாடியே போறாப்புல. இப்ப என்ன நடக்குது? கம்ப்ளைண்ட் யார் குடுத்தாங்க? அப்படின்னு கலாவோட பையனுக்கு தெரிய வருது. நேரா இளமதியோட வீட்டுக்கு வந்து இளமதியோட அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் ஒழுங்க மரியாதையா வந்து கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அங்க தான் இளமதியும் இருக்கிறாங்க. "என்னடா மிரட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "பரம இருக்கிற தைரியத்துல தானே நீ ஆடிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே நர்மதா பரமனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. பரம இப்ப யாரு பக்கம் நிக்க போறாப்புல அப்படிங்கிறது தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.